எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ நம்ம எப்படி யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து எழுதணும். நான் என்ன பண்ணேன்னா எக்ஸெப்ஷன் பேக்கேஜ் போயிட்டு அதில் வந்து ஒரு நியூ கிளாஸ் வந்து எழுதுறேன். யூசர் எக்ஸெப்ஷன். ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ரன் டைம் எக்ஸெப்ஷனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து யூசர் டிஃபைன்ட் மெசேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோன்னா பப்ளிக் ஸோ யூசர் எக்ஸெப்ஷன் பராமீட்டரில் ஸ்ட்ரிங் மெசேஜ் உள்ள வந்து சூப்பரில் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். ஸோ நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் மெசேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த யூசர் எக்ஸெப்ஷனை இன்வோக் பண்ணி அதில் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வந்து யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து எரர் வந்து இங்கே கிளிக் பண்ணி ஆட் ஜென்ரேட்டட் சீரியல் வெர்ஷன் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் வந்து நம்ம ஏபிஐ எக்ஸெப்ஷன் ஹேண்டில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸெப்ஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனுக்கு வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷனுக்கு வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனை மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உள்ளே வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூசர் எக்ஸெப்ஷன் வந்து அந்த கிளாஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி உள்ளே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூசர் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறங்காட்டி பேராமீட்டர்லையும் யூசர் எக்ஸெப்ஷன் வந்து கொடுத்துட்டோம். மெத்தட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் எக்ஸெப்ஷன் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு டீபக் பாயிண்ட் வச்சிடுறேன் லைன் நம்பர் 50ல். ஸோ எல்லா பிரேக் பாயிண்ட் ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு நான் அப்ளிகேஷனை டீபக் மோடில் ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனில் த்ரோ பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எங்கே நல் பாயிண்டர் த்ரோ பண்ணுதோ அங்கே வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. அதனால தான் நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டீபக் பாயிண்ட் வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் மெத்தடுக்கு போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2 லைன் கோடையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து த்ரோ எழுத போகிறேன். த்ரோ நியூ யூசர் எக்ஸெப்ஷன் உள்ள வந்து ஸ்ட்ரிங்கை அதாவது யூசர் மெசேஜ் வந்து இங்கே சென்ட் பண்ண போகிறேன். யூசர் எக்ஸெப்ஷன் இஸ் த்ரோ. இஃப் வந்து ட்ரூ பாஸ் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூசர் எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணுறோம். ஓகே, சிம்பிள் தான். இப்போ வந்து மறுபடியும் வந்து டீபக் மோடில் அப்ளிகேஷன் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, மறுபடியும் ஹிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா இப்போ? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோலரில் வந்து முன்னாடி நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுற மாதிரி நம்ம கோட் எழுதிட்டு இருந்தோம். ஸோ என்னாச்சுன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் பிளாக்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூசர் எக்ஸெப்ஷன் வந்து நம்ம த்ரோ பண்ணோம். அதனால வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸெப்ஷன் ஹேண்டிலருக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ மறுபடியும் இந்த பிரேக் பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்யூம் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் லோக்கல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த பிளாக்ல வந்து கண்ட்ரோலர் என்ன ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ணுவோம் சேம் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இப்படி தான் இன்வோக் பண்ணுவோம் நம்ம.